பன்றிக் காய்ச்சல் நோய் அறிகுறி உள்ள 32 பேருக்கும் நோய் அறிகுறி உறுதி செய்யப்பட்ட 5 பேருக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனையின் முதல்வர் எட்வின் ஜோ தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் பிப்ரவரி மாதம் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் வந்த 96 பேரில் 73 பேர் குணமடைந்து வீட்டிற்கு திரும்பிச் சென்றுள்ளதாக மருத்துவமனை முதல்வர் எட்வின் ஜோ தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 பேர் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மற்ற 2 வேறு காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ள எட்வின் ஜோ, குளிர்சாதன அறையில் அதிக நேரம் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் தும்மும் போது கைக்குட்டை பயன்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிப்ரவரி மாதம் மட்டும் 96 பன்றிக் காய்ச்சல் நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் 73 பேர் நலமுடன் வீடு திரும்பியுள்ளார்கள். மற்றவர்கள் சிகிச்சையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.